அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்ம மாலில் மஜ்ஹூலுல் முஸ்பத் முடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக நம்ம போட்ட வீடியோவில் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, மாலில் மஜ்ஹூலுல் மன்ஃபியில் நாங்கள் வாசித்தோம் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தோம். மாலில் மஜ்ஹூலுல் மன்ஃபி நம்ம நடத்தவே கிடையாது. நாங்கள் வாசித்தோங்கிறது எதில் தான் வரும்? மாலில் மஅரூஃபுல் முஸ்பத்தில் வரும். சரிங்களா? ஆனால் நிறைய பேர் உங்களுடைய ஆர்வங்களினால கரெக்டாக பதில் அனுப்பிச்சிடணும் அப்படின்னு அனுப்பிச்சிட்டிங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா பார்க்க வேண்டியது கேள்வி கரெக்டாக கேட்டிருக்காங்களா அப்படின்ட்டு பார்க்கணும். நானும் பார்த்தேன் எத்தனை பேர் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. 2-3 பேர் அவங்களுடைய ஆர்வங்களால் பதில் போட்டிருந்தாங்க கமெண்ட்டில். ஆனால் அந்த கமெண்ட்டில் பதில் எந்த அடிப்படையில் போட்டாங்க அப்படின்னா, சரியாக கேள்வியை விளங்கிக்காமல் போட்டாங்க. என்ற கேட்ட கேள்வி தப்பு. சரிங்களா? நாங்கள் வாசித்தோங்கிறது எதில் தான் வரும்? மாலில் மஅரூஃபுல் முஸ்பத்தில் தான் வரும். நான் சொன்னது மாலில் மஜ்ஹூலுல் மன்ஃபியில் நாங்கள் வாசித்தோம் அப்படின்ட்டு கேட்டிருந்தேன். அப்படி ஒன்று வரவே வராது. ஒன்று நாங்கள் வாசித்தோம்னா கராயினா நாங்கள் வாசித்தோம் அப்படி போடணும். மாலில் மஜ்ஹூலுல் மன்ஃபியில் வராது. ரெண்டாவது, மாலில் மஜ்ஹூலுல் மன்ஃபி நடத்தவே இல்லை. நடத்தாத ஒரு பாடத்துலேருந்து கேள்வி கேட்கக்கூடாது. சரிங்களா? நம்ம நடத்துகிற பாடத்துலேருந்து தான் கேள்வி வரும். அப்படி வந்துச்சுன்னா, நடக்காத பாடத்துலேருந்து கேள்வி வந்துச்சுன்னா நீங்கள் நடத்தலை அப்படின்னு சொல்லிட வேண்டியதான். சரிங்களா? இப்போ நம்ம இந்த பாடத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாலில் மஜ்ஹூலுல் மன்ஃபி. இங்கே முன்ஃபின்னு போட்டிருக்கும். அது சில நேரங்களில் அந்த ஹரக்கத்து சரியாக வரமாட்டேங்குது. அதனால் நான் சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாலில் மஜ்ஹூலுல் முஸ்பத்துலேருந்து மாலி மஜ்ஹூலுல் மன்ஃபி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கீழே கொடுத்துருக்காங்க. இதா அரத்த, நீ நாடினால், அன் தஜஅலல் மாலியல் மஜ்ஹூலுல் முஸ்பத், மாலி மஜ்ஹூலுல் முஸ்பத்தை அன் தஜஅலென நீ ஆக்குவதற்கு நீ நாடினால், என்னவாக்குவதற்கு? மன்ஃபியன், மன்ஃபியாக மாற்றுறதுக்கு நீ நாடினா என்ன பண்ணுங்க? ஃபஸிது ஃபி அவ்வலிஹி, அதனுடைய ஆரம்பத்தில் நீ அதிகப்படுத்துவாயாக. மாவை அதிகப்படுத்துவாயாக. அதிகப்படுத்திட்டு வக்குல், இப்போ நீ சொல்லு அப்படிங்கிறாங்க. இப்போ மாலில் மஜ்ஹூலுல் முஸ்பத் என்னங்க நம்ம படிச்சிருந்தோம்? ஃபுஈலன்னு படிச்சிருந்தோம். இதுதான் மஜ்ஹூலுடைய அடையாளம். ஃபா கலிமாவுக்கு லம்மும் ஐன் கலிமாவுக்கு கஸ்ரும் செய்யணும். மாலி மஅரூஃபுல் முஸ்பத்துலேருந்து தான் மாலி மஜ்ஹூலுல் முஸ்பத் எடுத்தோம். இப்போ அதை மன்ஃபியாக மாற்றணும் அப்படின்னா, முன்னாடி மா சேர்த்து மா ஃபுயில வந்திருக்கா? நம்ம இமேஜில் போட்டு காமிச்சிருக்கோம். இப்படி தான் மாறும். இப்போ இதை நம்ம சர்ஃப் செய்ய போகிறோம். அல் மாலில் மஜ்ஹூலுல் மன்ஃபியு மா ஃபுயில, மா ஃபுயிலா, மா ஃபுயிலு, மா ஃபுயிலத், மா ஃபுயிலத்தா, மா ஃபுயில்ன, மா ஃபுயில்த, மா ஃபுயில்துமா, மா ஃபுயில்தும், மா ஃபுயில்தி, மா ஃபுயில்துமா, மா ஃபுயில்துன்ன, மா ஃபுயில்து, மா ஃபுயில்னா. அல் மாலில் மஜ்ஹூலுல் மன்ஃபியு மா ஃபுயில, மா ஃபுயிலா, மா ஃபுயிலு, மா ஃபுயிலத், மா ஃபுயிலத்தா, மா ஃபுயில்ன, மா ஃபுயில்த, மா ஃபுயில்துமா, மா ஃபுயில்தும், மா ஃபுயில்தி, மா ஃபுயில்துமா, மா ஃபுயில்துன்ன, மா ஃபுயில்து, மா ஃபுயில்னா. என்ன வித்தியாசம்? முன்னாடி மா மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். சரிங்களா? அதனால் நல்லா நம்ம பேஸாக படிக்கிறப்பே நல்லா படித்து வச்சுக்கிட்டோம்னா மற்ற உதாரண வார்த்தைகள் ஈஸியாக வரும். அல் மாலில் மஜ்ஹூலுல் மன்ஃபியு மா ஃபுயில, மா ஃபுயிலா, மா ஃபுயிலு, மா ஃபுயிலத், மா ஃபுயிலத்தா, மா ஃபுயில்ன, மா ஃபுயில்த, மா ஃபுயில்துமா, மா ஃபுயில்தும், மா ஃபுயில்தி, மா ஃபுயில்துமா, மா ஃபுயில்துன்ன, மா ஃபுயில்து, மா ஃபுயில்னா. அல் மாலில் மஜ்ஹூலுல் மன்ஃபியு மா ஃபுயில, மா ஃபுயிலா, மா ஃபுயிலு, மா ஃபுயிலத், மா ஃபுயிலத்தா, மா ஃபுயில்ன, மா ஃபுயில்த, மா ஃபுயில்துமா, மா ஃபுயில்தும், மா ஃபுயில்தி, மா ஃபுயில்துமா, மா ஃபுயில்துன்ன, மா ஃபுயில்து, மா ஃபுயில்னா. இப்போ வீடியோவை நிப்பாட்டிட்டு நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா வரும். ஏன் கம்மியாக சொல்கிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில்னா நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு இவ்வளோ தூரம் சொன்னதே அதிகமாக தான் இருக்கும். இத்தனை தடவை சொல்லி கொடுக்குறது. ஏன்னா அந்த வீடியோவில் நமக்கு நல்லா தரவாக நம்ம இதெல்லாம் படித்தாச்சு. முன்னாடி மா மட்டும்தான் சேர்த்து படிக்கிறோம் அப்படிங்கிறனால ஒரு 4 தடவையிலேயே நிப்பாட்டிட்டேன். நீங்கள் வீடியோவில் கவனிக்க வேண்டியது என்னது? நான் சொல்கிறத நல்லா கவனிக்கணும்.
சில நேரத்தில் என்ன பண்ணுவேன், அல் மாலில் மஜ்ஹூலுல் மன்ஃபி தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். திடீர்னு அல் மாலில் மாரூஃபுல் முஸ்பத்துன்னு சொல்லுவேன். ஒரு 2 தடவை மாலில் மஜ்ஹூலுல் மன்ஃபி சொல்லிவிட்டு அல் மாலில் மஜ்ஹூலுல் முஸ்பத்துன்னு சொன்னால் அதை கண்டுபிடிச்சி சொல்லணும். சரிங்களா? அது இல்லாமல் ஸ்க்ரீனில் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். அது நான் உங்கள்கிட்ட சொல்லிவிடுவேன். ஸ்க்ரீனில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரதை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. சரிங்களா? ஏண்டா அது அவ்வளோதான் நம்மளால் முயற்சி பண்ணி வர வைக்க முடியுது. இதுக்கு மேலே முயற்சி பண்ணோம்னா ரொம்ப டைம் ஆகுது. நம்மளால் டெய்லியும் ஒரு வீடியோ போட முடியலை. அதனால் உங்களுடைய ஆர்வங்கள் குறைஞ்சிடும். அப்படிங்கிறனால நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி எந்த அளவுக்கு நமக்கு இமேஜ் வருதோ அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி நம்ம பாடத்தை சொல்லித்தரோம். உங்களுக்கு கிதாப் வேணும்னா நீங்கள் பிடிஎஃப்னு போட்டிங்கன்னா கிதாப் எப்படி பிடிஎஃபாக உங்களுக்கு அனுப்புறது அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிவிடுவேன். இப்போ இதை நல்லா நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தமிழ் அர்த்தம் பார்க்க போகிறோம். அல் மாலில் மஜ்ஹூலுல் மன்ஃபி. நம்ம முஸ்பத்துக்கு என்ன பார்த்தோம், அவன் ஒரு ஆண் செய்யப்பட்டான் அப்படின்னு பார்த்தோம். அதாவது திறக்கப்பட்டது, செய்யப்பட்டது, படிக்கப்பட்டது அப்படின்ட்டு செயல் நிகழ்ந்திருக்கும். செஞ்சவங்க யாருன்னு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக அவன் ஒரு ஆண் செய்யப்படவில்லை. மா ஃபுயில அப்படின்னா அவன் ஒரு ஆண் செய்யப்படவில்லை. மா ஃபுயிலா அவர்கள் 2 ஆண்கள் செய்யப்படவில்லை. மா ஃபுயிலு அவர்கள் பல ஆண்கள் செய்யப்படவில்லை. மா ஃபுயிலத் அவள் ஒரு பெண் செய்யப்படவில்லை. மா ஃபுயிலத்தா அவர்கள் 2 பெண்கள் செய்யப்படவில்லை. ஃபுயி லத்தா வரும். சரிங்களா? ஃபுயில் தான் படிக்கக்கூடாது, ஃபுயி லத்தா அப்படின்னு படிக்கணும். அதுக்கப்புறம் மா ஃபுயில்ன அவர்கள் பல பெண்கள் செய்யப்படவில்லை. அதுக்கப்புறம் மா ஃபுயில் த நீ ஒரு ஆண் செய்யப்படவில்லை. மா ஃபுயில் துமா நீங்கள் 2 ஆண்கள் செய்யப்படவில்லை. மா ஃபுயில் தும் நீங்கள் பல ஆண்கள் செய்யப்படவில்லை. மா ஃபுயில் தி நீ ஒரு பெண் செய்யப்படவில்லை. மா ஃபுயில் துமா நீங்கள் 2 பெண்கள் செய்யப்படவில்லை. மா ஃபுயில் துன்ன நீங்கள் பல பெண்கள் செய்யப்படவில்லை. மா ஃபுயில் து நான் செய்யப்படவில்லை. மா ஃபுயில் நாங்கள் செய்யப்படவில்லை. திருப்பி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. மா ஃபுயில அவன் ஒரு ஆண் செய்யப்படவில்லை. மா ஃபுயிலா அவர்கள் 2 ஆண்கள் செய்யப்படவில்லை. மா ஃபுயிலு அவர்கள் பல ஆண்கள் செய்யப்படவில்லை. மா ஃபுயிலத் அவள் ஒரு பெண் செய்யப்படவில்லை. மா ஃபுயிலத்தா அவர்கள் 2 பெண்கள் செய்யப்படவில்லை. மா ஃபுயில்ன அவர்கள் பல பெண்கள் செய்யப்படவில்லை. நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி தமிழ் அர்த்தம் படித்தோமோ அதே மாதிரி படித்தா போதும். இங்கே கீழே உள்ள தமிழ் அர்த்தத்தை பார்க்க வேண்டாம். இதை ஃபஸ்ட்டு 6 எதை குறிக்குது அப்படின்னா காயிபை குறிக்குது. அதில் மொதல் 3 முதக்கரு, 2வது 3 முஅன்னஸ். இது நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து மா ஃபுயில்த நீ ஒரு ஆண் மா ஃபுயில்த நீ ஒரு ஆண் செய்யப்படவில்லை. மா ஃபுயில் துமா நீங்கள் 2 ஆண்கள் செய்யப்படவில்லை. மா ஃபுயில் தும் நீங்கள் பல ஆண்கள் செய்யப்படவில்லை. மா ஃபுயில் தி நீ ஒரு பெண் செய்யப்படவில்லை. மா ஃபுயில் துமா நீங்கள் 2 பெண்கள் செய்யப்படவில்லை. மா ஃபுயில் துன்ன நீங்கள் பல பெண்கள் செய்யப்படவில்லை. இந்த 7ல் இருந்து 12 முடியும். ஹாலிர் எதிர் உள்ளவங்களை குறிக்கிறது. முஹாத்தபுன்னு சொல்லலாம். சரிங்களா? நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை கிதாபில் உள்ள வார்த்தை ஹாலிர் அப்படின்னு தான் பயன்படுத்துவோம். முஹாத்தப் இருக்கக்கூடிய இடத்துலலாம் ஹாலிர் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, சீகா வர்றப்பையும் சரி. இப்போ 7 to 9 முதக்கர். மா ஃபுயில் த மா ஃபுயில் துமா மா ஃபுயில் தும் இதெல்லாம் ஆண்பாலை குறிக்கிறது. மா ஃபுயில் தி மா ஃபுயில் துமா மா ஃபுயில் துன்ன இது பெண்பாலை குறிக்கிறது. கடைசியில் மா ஃபுயில் து நான் செய்யப்படவில்லை. மா ஃபுயில் நாங்கள் செய்யப்படவில்லை. இது 2 முத்தக்கல்லிமை குறிக்கிறது. மா ஃபுயில் து நான் செய்யப்படவில்லை. மா ஃபுயில் நாங்கள் செய்யப்படவில்லை. உங்களுக்கு இந்த 2 தடவை கேட்டாவே நல்லா புரியும். நீங்கள் ஒரு தடவை தனியாக சொல்லி பார்த்துக்கோங்க, சரியாக வருதா தமிழ் அர்த்தத்தோட அப்படின்னு சொல்லி பாடுங்க. கேட்கக்கூடிய கேள்வியை நல்லா கவனமாக கேட்டுட்டு பதில் சொல்லுங்கள். இப்போ கேள்வி என்னென்னா, கரஅ வச்சு உங்களுக்கு கேள்வி கேட்க போகிறேன். கரஅனா வாசித்தான். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவை பார்த்தவங்களுக்கு தெரியும். கரஅத்த மா கரஅத்தி குரிஅத்து குரிஆ இந்த 4த்துக்கும் சரியான தமிழ் அர்த்தத்தை எழுதுங்க.
பார்ப்போம் யார் கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்ட்டு. இந்த வீடியோவில் நான் ஏதாச்சும் வேணும்னே தப்பு செஞ்சுருக்கேனா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிங்க. அதையும் பார்ப்போம் யார் கரெக்டாக கவனிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத. அடுத்த வீடியோ நம்ம உதாரண வார்த்தை வச்சு போடுவோம். சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.